அரசாங்கம் அங்கீகரித்த அப்படின்னா அரசாங்கமே எடுத்து நடத்துகிற முதியோர் இல்லங்கள். அங்கே முதியோர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸோ அவங்க வயசில் பார்த்திங்கன்னா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க. ஏன்னா முதியோர் இல்லைன்னும் போது அந்த ஒரு வயசு கேட்டகரி எப்படி ஸ்கூலெல்லாம் ஒரு வயசு கேட்டகரியில் எல்லாருமே ஒன்றா சேர்றாங்களோ அதே மாதிரி முதியோர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அவங்களுக்குன்னு சப்போஸ் ரிலீஜியஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான இந்த ரிலீஜியஸ் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா செக்குலராக இருக்கணும், செக்குலர் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், ட்ராவல்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவங்க ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சினிமா பார்க்கலாம். அவங்களுக்கு முதியோர் இல்லத்தில் தியேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அவங்க பார்க்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்ஸை கொடுக்கலாம். அவங்க பிள்ளைகள் பார்த்துட்டு போட்டோம், இவங்க விரும்பும்போது அவங்க போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வரட்டும். ஸோ முதியோர் இல்லைன்றது ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு இல்லாமல் ஒரு சொசைட்டி, வயசான காலத்தில் நான் கலந்துருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்கள ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட வச்சு முதியோர்களை பார்த்துட்டோன்னா அந்த வயசான காலத்தில்